கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்க்கும் பொழுது, இந்த வருமானம் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புதிய வருமானத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? புதிய வழிகளில் அதாவது ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறவங்க, வேற ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணலாமா? இந்த மாதிரியான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகபட்சம் நடந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த முயற்சிகள்ல சக்சீட் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியே வக்ரமா இருக்கிறார். ஒரு அடி நீங்க முன்னால எடுத்து வச்சீங்கன்னா 10 அடி பின்னால வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால ஏற்கனவே நீங்க இருக்கிற வேலையில ஃபோக்கஸ் பண்றதே உங்களுக்கு நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு. அதுலயும் குறிப்பா வருமானம் கடனுக்காக செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. புதிய கடனை ஏற்படுத்திக் கொள்வதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் ராசிநாதன் வக்ரமாக இருப்பது கடுமையான மனக்குழப்பம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பல வகையான மனக்குழப்பங்கள், பல வகையான விஷயங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருந்தாலும் அதன் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தீமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் அப்படிங்கிற அமைப்புல தான் செயல்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்க என்னதான் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா நீங்க திங்க் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாலும், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அதை கெடுத்து விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு சூழ்நிலையே சரியில்லை. உங்களுடைய யோகாதிபதியே நீச்ச பலத்தில் இருப்பது, அதாவது சுக்கிர பகவான் கேந்திர திரிகோண ஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு வந்து யோகாதிபதி சுக்கிரன். அவர் இந்த மாசம் முழுக்க நீச்ச பலத்தில் இருப்பது உங்களுக்கு எவ்வளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணினாலும் தெய்வ அனுகூலம் குறைவாக உள்ள அமைப்பை காமிக்கிறது இந்த மாசம். அதனால முடிந்த அளவுக்கு நீண்ட கால முடிவுகள் அல்லது பெரிய முடிவுகள் இதெல்லாமே இந்த மாதம் தவிர்த்துட்டு, நார்மலா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள், படிப்பு அல்லது உத்தியோகம், தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலா நீங்க வந்து கேரி அவுட் பண்ணும்போது, அடுத்த மாசம் அதாவது சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி பலத்துக்கு வந்த பிறகு அதற்கான முடிவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம். 7ஆம் அதிபதி உங்களுக்கு ஆட்சி பலத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு வருவது ஓரளவுக்கு கப்புள்ஸ் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டிமேசி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் உண்டு. மேலும் உங்களுடைய ராசிக்கு நேரடியாக சூரியனுடைய பார்வையும் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 15க்கு பிறகு அமைய போகிறது. அதனால உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதுலயும் குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களுடைய தொடர்பு அல்லது உங்களுக்கு ஒரு புகழ் அடைவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆகஸ்ட் 15க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்கு உண்டு. சுக்கிர பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல போய் நீச்ச பலத்தில் இருக்கிறதுனால சில கும்பராசி அன்பர்களுடைய நகை தொலைவதற்கான வாய்ப்புகள், பணம் தொலைவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய மொபைல் போன் விலை உயர்ந்த காஸ்ட்லியான மொபைல் போன் கூட கீழே உடைந்து அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து இந்த மாதம் இருக்குது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருள்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நன்மை.